ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் பாட்டி அவங்க பிள்ளைக்கிட்ட பேரங்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க உறவே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்ததும் தமிழ், நான் அந்த உறவே வேண்டான்ட்டு உன் பின்னாடியே நானும் அந்த உறவுகளை அத்து விட்டுட்டு வந்துட்டேன்டி. என் புள்ள வேண்டாம், என் பேரன் வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டான்னு வந்துட்டேன்டி. என் பேச்சுக்கு மதிப்பு இல்லாத அந்த இடத்துல என்னை வாழ சொல்கிறியாடி? எனக்கு வாழ பிடிக்கல. அப்படி மானங்கட்ட கஞ்சி குடிக்கணும்னு இல்லை. அதுவும் இல்லாமல் எவ்வளையோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க நடத்துகிற கூத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு என் மனசு அங்கே இருக்க பிடிக்கலடி. அதனால தான் நான் எங்கே போகிறதுன்னு தெரில. எதனா அனாதை ஆசிரமத்துக்கு போகலாமான்னு கூட நினச்சேன். அப்போ தான் எனக்கு என் தமிழ்ச்செல்வி என் பேத்தி இருக்கிறான்னு தோணுச்சுடி. உன் வாசலில் வந்துட்டேன்டி, என்னை ஏற்றுக்கோடி. உன் பிறக்கிற குழந்த கையால், என் பேரங்கையால் நான் செத்தா எனக்கு கொல்லி வச்சிரு சொல்லுடி. அப்போ தான் என் கட்டெல்லாம் வேகும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிடாத தமிழ்ச்செல்வி, நான் உன்னை நம்பி வந்துட்டேன் தமிழ்ச்செல்வி. இந்த வீட்டில் ஒரு மூளையாக நான் யாருக்கும் பாரம் இல்லாமல் இருந்துக்கிறேன்டின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி அழுகுறாங்க. பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஏன் அம்மாச்சி இப்படி சொல்கிறீங்க? இது உங்கள் வீடு, வாங்க அம்மாச்சி வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சேது வீட்டில் சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் சண்டை வருது. தமிழ்ச்செல்வியை பற்றி பேசி எப்படியெல்லாம் அவள் பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, ராசாங்கம் அதை விடுங்க, இந்த கதையெல்லாம் விடுங்க. எனக்கு இந்த மூலையில் இந்த வீட்டில் எனக்கு தெய்வம் போல் உக்காந்து என் கூட எல்லா முடிவுக்கும் காரணமாக இருந்த என் தெய்வம் வீட்டை விட்டு போயிடுச்சே, அங்கே அவள் வீட்டில் போய் உக்காந்துருக்கேன்னு தான் எனக்கு கவலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அவர். உடனே சேது சொல்கிறாரு, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் நான் அப்பத்தாவை நான் கூப்பிட்டு வந்துடுறது, இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது நிச்சயம், உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி வீட்டில் தமிழ்ச்செல்வி பெஸ்ட்டு அவார்டு அப்படின்ட்டு அவங்க காலேஜில் சிறந்த மாணவின்னு அவங்களுக்கு அவார்டு தரத்தா சொல்கிறாங்க. பாட்டியும் அவங்கள வாழ்த்துறாங்க, நீ நல்லா வருவடி அப்படின்னு சொல்லிட்டு சூடத்தை எடுத்து அவங்களுக்கு திஷ்டிலாம் கழிக்கிறாங்க. கழிச்சிட்டு அப்புறமா நீ நைட்டு கடையில் வியாபாரம் நடக்குதுங்க. அப்போ பாட்டியும் போய் உக்காந்துக்கிட்டு, எனக்கும் எதனா ஒரு வேலை கொடுங்கடி அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாம் பாட்டி, நீங்கள் சும்மா உட்காருங்க அப்படின்றாங்க. ஏய், நானும் எத்தனை நாளடி சும்மா உட்காந்துட்ருப்பேன், அதனால் கொடுங்கடி, நானும் எதனா பூண்டு உரிக்க எதனா பண்ணுறேன்டி அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி பூண்டு எடுத்து கொடுக்குறாங்க அவங்க கையில். பூண்டு உரிச்சிக்கிட்டு அம்மாச்சி சரியான பாட்டுங்க, சூப்பர் சாங்கு பாட்டு பாடிக்கிட்டு வேலை செய்கிறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? செந்தமிழ் தேன்மொழியா, நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா, நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா, அந்த சாங் பாடிட்டு சூப்பராக கலைப்பே தெரியாமல் வேலை செய்கிறாங்க. உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லா கலெக்ஷனையும் கொண்டு அம்மாச்சி கையில் கொடுக்குறாங்க தமிழ்ச்செல்வியோடைய அம்மா. உடனே, ஏய் எதுக்குடி என்கிட்ட கொடுக்குற, இதுக்கு தமிழ்ச்செல்வி தாண்டி ஓனரு, அவகிட்ட கொடுடி அப்படின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அம்மாச்சி நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனேயே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இந்த பதவியை உங்களுக்கு கொடுத்துடணுன்ட்டு, அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க எல்லாரும் கண்டாயப்படுத்தின உடனே. அதுக்கப்புறம் அந்த முதல் காசை தனத்துக்கிட்ட எடுத்து கொடுத்து, இது சாமி உண்டியில் தினமும் இது மாதிரி போட்டுடுறி அப்படின்றாங்க. மிச்ச தொகையை அம்மாச்சிக்கிட்ட போகுது. எல்லா நிறுவனமும் அம்மாச்சிக்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் கருப்பும் தண்ணி அடிக்கிறாங்கங்க. தண்ணி அடிக்கும்போது கருப்பு நிறைய தண்ணி அடிச்சிடுறாரு. ராவா தண்ணி கலக்காமல் சரக்கு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசுறதுக்கு தைரியம் வேணும்ல, அதனால தான் இப்படி குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து செமையாக திட்டுறாரு. நீ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, தமிழ்ச்செல்வி இடத்துல எவளையோ கொண்டு நிறுத்தியிருக்க நீ, அந்த புள்ள உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எவ்வளோ நல்லதையா பண்ணுச்சு, உனக்கு சந்தனத்துக்கும் மற்ற வாசனைக்கும் வித்தியாசம் தெரியல, ஆனால் இங்கே பாரியா, நீ பயங்கரமாக நீ கஷ்டப்படுவ, நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பயங்கரமாக திட்டுறாருங்க. சேது அப்படியே நின்று யோசிக்கிறாரு. நாளைக்கு இதனுடைய தொடர்கதையை பார்க்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.